வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆராய்ச்சி பார்க்க போகிறோம்னா விரைவிலே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிவுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவை பார்த்தீங்கன்னா மீட்பு குழுவினால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிமுகவில் இருக்க உறுப்பினர்கள் முக்கியமான உறுப்பினர்களாக தன் பக்கம் வர வைக்கிறதுக்கான வேலைகள் ஈடுபட்டிருக்காரு ஓபிஎஸ். கிட்டத்தட்ட 3 இடங்கள் 2 இடங்கள் ஜெயிச்சா அதிமுக பெரிய விஷயம். ஆனால் பாஜக 5 இடங்களில் ஜெயிக்கும்ன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ குறிப்பிட்டு சொல்லலாம் பவர்ஃபுல்லான கூட்டணி கட்சிகள்னா நம்ம ஓபிஎஸ் தேனியில் பார்த்தீங்கன்னா டிடி தினகர்லாம் கண்ணை மூடிட்டு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி மேல மேஜரான குற்றச்சாட்டு இந்த கொடநாடு விஷயம். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு ரொம்ப நெருக்கமானவர் சஞ்சீவன், இவரும் பார்த்தீங்கன்னா கொடநாடு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கியிருந்தாரு. ஸோ அவர் மேலே மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வனத்துறை தேடிட்டு இருக்காங்க. அவரோட எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வனவிலங்குகள் பார்த்தீங்கன்னா கொண்டிருக்காங்கன்ற மாதிரி இப்போ நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அப்டாண்டில் இருக்காரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அதிமுக கிட்டத்தட்ட நிறைய நெருக்கடியை சந்திக்கும்ன்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்கு. அவர் ஏற்கனவே கொடநாடு விஷயத்திலையும் இருக்காரு. வேலுமணிக்கு ரொம்ப நெருக்கமானவர். இது எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா அந்த கொடநாடு விஷயம், இப்போ சஞ்சீவ் பார்த்தீங்கன்னா அவர் விஷயம், இதெல்லாம் கட்சிக்குள்ள மிகப்பெரிய லெவலில் அதிமுகவினர் அதிருப்தியில் இருக்காங்க. அம்மாவோட பங்களால் நுழையிறதுக்கு இவங்களுக்குலாம் எப்படி தைரியம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் மனசுக்குள்ளே போயிட்டுருக்கு. அந்த கொடநாடு விஷயம் பார்த்தீங்கன்னா தூசி தட்டு எடுத்தாலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமியோட தலைமை சரி, அவர் இவ்வளோ நாள் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தார், அவருக்குரிய மரியாதை இழந்துருவான்ற பேச்சுக்கள்லாம் இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ வேலுமணியை அப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா பக்கம் போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெல்லி சொன்னால் அவர் கேட்பார்ன்ற பேச்சுக்கு இன்னும் நிலையாக நீடிச்சிட்ருக்கு. ஏன்னா அவர் மேலே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, வேலுமணி பார்த்தீங்கன்னா எப்போ நான் ஏக்நாத் இந்தியா மாறுவார்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.